முதல்ல நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னென்ன சாதனை பண்ணீங்க, டேட்டு, டைம் முதற்கொண்டு டீட்டெயில்டாக ஒரு மெயிலில் எழுதி வச்சுக்கோங்க. யார் உங்கள் மேனேஜரோ, சூப்பர் பாஸ் யார் கேட்டாலும் டக்கு டக்குன்னு அதை வந்து தர மாதிரி இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி எழுதிச்சிட்டாலும் நீங்கள் ஆஃபீஸில் ஜெயிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னது இதுதான். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குங்க. சரிங்களா? கல்யாணம், காதுகுத்து, மகப்பேறு, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ, வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது டைம். ஸோ சுப செலவுகள் இருக்குது. அதனால் காசை வந்து கரெக்டாக நல்ல விஷயத்தில் மட்டும் போட்டிங்கன்னா அது லாங் டேர்ம் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சக்தி. பெண் தெய்வ வழிபாடு சூப்பராக கை கொடுக்கும். நீங்கள் அதுலேயும் லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், அதாவது அம்மன்களை வந்து ஒரு ராணி கோலத்தில், லலிதா திரிபுர சுந்தரி இவங்களை ராணி கோலத்தில் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் வந்து சாமி சிலைகள்லாம் வச்சு நிறைய பேர் வழிபடுவாங்க. இதில் சக்தி வழிபாடுலாம் ரொம்ப இருக்கும். அவங்களாம் வெண் பட்டாடை அந்த சாமிக்கு உடுத்தி வேண்டுறது நல்லது. கோவில்